ஊட்டி கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்ட சூழலில் வாகன கட்டுப்பாடு உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இது தொடர்பாக நீதிமன்றம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வனம் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு சிறப்பு அமர்வு அமைக்கப்பட்டு அந்த நீதிபதிகள் அப்படின்னு பார்க்கும்போது நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோருடைய அமர்வு தான் அதை விசாரித்து வருகிறது. இவர்கள் தான் இந்த ஊட்டி கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்கள்ல எத்தனை சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூர் ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கைக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில கோடை விடுமுறை நெருங்கிவிட்டதன் காரணத்தினால ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளுடைய வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தும் நீதிபதிகள் அமர்வு அந்த உத்தரவிட்டிருந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஊட்டிக்கு வார நாட்கள்ல 6000 வாகனங்களையும் வார இறுதி நாட்கள்ல 8000 வாகனங்களையும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும், கொடைக்கானல்ல வார நாட்கள்ல 4000 வாகனங்களையும் வார இறுதி நாட்கள்ல 6000 வாகனங்களையும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. சுற்றுலா பயணிகள் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊட்டியில கடையடைப்பு மற்றும் போராட்டங்களாம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. அதுல இந்த ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த ஆய்வு முடிவுகள் வெளிவருவதற்கு முன்பே இது போல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதனால் அந்த உத்தரவு சரியானதாக இருக்காது. மேலும் இது தொடர்பான கட்டுப்பாடுகள் விதிப்பதை கொஞ்சம் தளர்த்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிலவுவதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த மனு இன்றைக்கு மறு ஆய்வு மனு இன்னைக்கு எண்ணிடப்படாதால் விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. இந்த நிலையில இந்த மனுவை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் கேட்டுக்கொண்டார். இதை கேட்ட நீதிபதிகள் சிறப்பு அமர்வு செவ்வாய்க்கிழமை வழக்குகளை விசாரிக்கும் என்பதனால அரசின் மறு ஆய்வு மனு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் அப்போது பேசிய நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடுகளையும், அதாவது ஊட்டி கொடைக்கானலுக்கு வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை என்றும், வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு விதித்துள்ளதாகவும் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக என்ன பிரச்சனை உள்ளது என்பதை விரிவாக தெரிவிக்குமாறும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.